இன்னைக்கு பார்த்த செடிங்கெல்லாம் டிசம்பர் மாதம் போட்டதுங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. ஸோ அது நாங்கள் நைட்ரேட் டெஸ்டிங் மிஷின்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் நம்மளுக்கு இந்த நைட்ரேட் தான் நம்ம உடம்புக்குள்ளே போய் புற்றுநோயை உண்டாக்கும். ஸோ அந்த மிஷின் வச்சு ஃபேரமோன் ட்ராப்புன்னு ஒன்று வச்சுருக்கிறோம். ஸோ ஒரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபனல் ட்ராப்பு, ஓட்டோ ட்ராப்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ராப்புங்க இருக்குது. ஸோ அதில் ஒரு அழுகுன முட்டை கடையில் வேஸ்ட்டாக போகும் இல்லைங்களா, இதை தோட்டத்துக்கு வேலி சைட்லலாம் கொஞ்சம் எங்கேருந்து அனிமல் உள்ளே என்ட்ரி ஆகுதோ அந்த சைடில் போட்டு விடுவாங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்ம இந்த இயற்கை விவசாயத்தை பொறுத்தளவுக்கு பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோங்கண்ணா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சி கண்ட்ரோலுக்கு நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மல்டி கிராப்பிங் சிஸ்டம் போடுறோம் இல்லைங்களா. பல பயிர்களை ஒரே தோட்டத்தில் நம்ம வளர்த்துறோம். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூச்சி கண்ட்ரோல் வந்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போது ஒரு லைன் நம்ம கலகோஸ் போடுறோம், அது பக்கத்தில் மல்லி போடுவோம், அதுக்கு இந்த சைடில் பீன்ஸ் போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 நாளில் இது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்குமே ஒரு பெஸ்ட் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரியான இதை நம்ம மல்டி கிராப்பிங்கில் ஒன்று தடுக்கலாம். இன்னொரு வழிமுறை என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, நம்ம வேலி ஓரம்லாம் பார்த்திங்கன்னா ட்ராப் கிராப்புன்னு வைக்கிறோங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம மேரிகோல்டு, சன்ஃப்ளவர்ஸு, கடுகு, இதையெல்லாம் நம்ம வேலி சுற்றி நம்மளை காட்டோட எட்ஜில் இதெல்லாம் பயிரிடும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு உள்ள மெயின் கிராப்புக்கு வரக்கூடிய பூச்சிகள் எல்லாமே அந்த சைடு போயிடும். அந்த சைடில் நம்மளுக்கு மெயின் கிராப்பை இது பண்ண வைக்காதுங்க. ஸோ அதில் நம்மளுக்கு ஒரு கட்டுப்பாடாக இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெள்ளைப்புழு சொல்லுவாங்க இல்லைங்களா, வெள்ளைப்புழு, அப்புறம் இந்த கருப்பு நம்ம மெயின் நாற்றை கடிக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேரமோன் ட்ராப்புன்னு ஒன்று வச்சுருக்கிறோம். ஸோ ஒரு இதுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபனல் ட்ராப்பு, ஓட்டோ ட்ராப்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ராப்புங்க இருக்குது. ஸோ அதில் ஒரு ஃபேரமோன் ஸ்மெல்லை போட்டு விடுவாங்க. ஸோ அந்த ஃபேரமோன் ஸ்மெல்லில் அந்த பூச்சியோட ஆணினம் எல்லாம் அதில் மாட்டிக்குங்க. அதில் மாட்டோடனே என்ன ஆகும், இனப்பெருக்கம் கம்மியாகும். ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஃபீல்டில் அந்த பூச்சிகளை தடுத்துடும். அந்த பிடிச்ச பூச்சிங்களை என்ன பண்ணுவோம், கோழிக்கு ஃபீடாக போடுவோம். இப்போ நாங்கள் வச்சுருக்கோங்களா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சிஸ்டமில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு. ஆனால் இப்போ ரைட், ஓகே. இப்போ ஒரு செடிகளுக்கு ஏதாவது ஒரு செடிகளுக்கு ஒரு நோய் வாய்ப்பட்டுருச்சு. அந்த நோய் மற்ற செடிகளுக்கும் கண்டிப்பாக பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற பட்சத்தில் அந்த செடியை எப்படி காப்பாற்றுவீங்க? இல்லை அந்த செடியை நம்ம பிடிங்கி வெளியே எடுத்துருவோங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது நோயை பொறுத்துங்க. இப்போ லேட் பிளைட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அது ஸ்டார்ட் ஆகிற இடத்துல அந்த இலையை ப்ரூன் பண்ணி விட்டு வெளியே எடுப்போம். அதையும் தாண்டி இன்னும் இன்ஃபெஸ்டேஷன் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா மட்டுமே நம்ம செடியவே எடுத்து வெளியே போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டைமில் வேப்பெண்ணெய் அந்த மாதிரிலாம் பயன்படுத்தும் போது பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வேப்பெண்ணெய் நீங்கள் பயன்படுத்துறீங்களா? கண்டிப்பாங்க. வேப்ப எண்ணெய் நம்மளுக்கு பூச்சியை நல்லாவே சப்ரெஸ் பண்ணி விடுது. ப்ளஸ்ஸு வேப்ப எண்ணெய் இன்னொன்று என்ன பண்ணுதுன்னா, நம்ம பூமியில் இருக்கிற மற்ற சத்துக்களையும் ஊக்க வைக்குதுங்க. நுண்ணுயிருக்கும் அது நல்லா ஊக்கம் கொடுத்து செடியோட வளர்ச்சிக்கும் அது ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அது வேப்ப எண்ணெயில் அது ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அது வேப்ப எண்ணெய் எங்கே வாங்குகிறோம் இல்லை, ஏன்னா நம்ம ஊட்டியில் வேப்ப இதெல்லாம் இல்லைங்க. ஸோ நம்ம மேட்டுப்பாளையமில் போய் எடுக்கும்போது அது எந்த இடம், அதாவது நீங்கள் ஃபார்முக்கு என்ன போட்டாலுமே அது எங்கேருந்து வருதுன்றத சோர்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இயற்கை முறையில் நிறைய பேர் இதெல்லாம் இயற்கையில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சோர்ஸ் தெரிஞ்சால் மட்டுமே அது உங்கள் கிரவுண்டை எப்படி இம்பேக்ட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ நீங்களே சொன்னீங்க மிருகங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. நம்ம தோட்டத்துக்கு நம்ம பயிர் பண்ணியிருக்க விவசாய இடத்துக்கு என்னென்ன மாதிரியான மிருகங்கள்லாம் வந்திருக்கு, நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை உங்கள் பயிரை மொத்தமாக அழிச்சது அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருக்குங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா காட்டெருமை இங்கே இருக்குங்க. ஸோ காட்டெருமைன்றது இந்தியன் கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் போவைன் கிரீச்சர்ஸ். அதாவது ஒருத்தன் ஒரு டன் இருப்பாங்க வீட்டு. ஓகே, அவன் ஒரு டன் இருப்பான், ஆனால் ஒரு 12 அடி குதிப்பான். ஸோ இது எல்லாருக்கும் பாகுபலியில் வர அந்த பைசன் இது தாங்க நம்ம இதுக்கும் வருது. ஸோ அது ஒரு 15-16 எருமைங்கெல்லாம் வரும். ஆனால் அதுக்கு நாங்கள் வேலி ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடுத்தோடா, ரோஸ்மேரி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் போட்டு விடுவோம். ஏன்னா எல்லா அனிமல்ஸுமே வாசத்தை வச்சு தான் என்ன சாப்பாடு இருக்கு, எவ்வளோ இருக்குன்னு கணக்கு போடுங்க.
ஸோ நீங்கள் அந்த வாசத்தை வந்து உங்கள் வேலியிலேயே நீங்கள் ரெடி பண்ணி அது பேரியராக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விலங்குகள் உள்ள வருதை தடுக்கலாங்க. அண்ட் ப்ளஸ்ஸு நம்மளுக்கு அது போட்ட பிறகு கொஞ்சம் அனிமல் மூவ்மெண்ட் உள்ள கம்மியாச்சு. அண்ட் விலங்குங்க வந்து நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் டேமேஜஸ் இருக்குங்க. ஆனால் ரொம்ப அதாவது திரும்பி அதுலேருந்து மீள முடியாத மாதிரி ஒரு டேமேஜ் இது வரைக்கும் பண்ணதில்லை. இல்லை, ஒரு அளவான டேமேஜ் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு 15% டேமேஜ் இருக்கு. ஒரு 10% அது சாப்பிட்டு போகுங்க. மீதி நம்மளுக்கு விட்டு வச்சிருக்கோம். அதில் இது பண்ணி நம்ம எங்கேருந்து உள்ளே வந்திருக்கோ அதை கரெக்ஷன்ஸ் பண்ணி இப்போ இந்த மாதிரி ஸ்மெல் பேரியர்ஸ் போடுவோம். இல்லை நம்ம வந்து அழுகுன முட்டை கடையில் வேஸ்ட்டாக போகும் இல்லைங்களா, இதை வந்து தோட்டத்துக்கு வேலி சைட்லலாம் கொஞ்சம் எங்கேருந்து அனிமல் உள்ளே என்ட்ரி ஆகுதோ அந்த சைடில் போட்டு விடுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே ஸ்மெல்லில் வந்து உள்ளே வராது. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஃபென்சிங் போட்டு அவனுங்களை தடுக்கணும் அந்த மாதிரி இது இல்லைங்க. அவனே அந்த ஸ்மெல்லை பார்த்துட்டு அந்த சைடு வெளியே போயிடுவான். ஆனால் இப்போ நம்ம ஏரியாவை பொறுத்தளவுக்கு மழை காலங்கள்னு ஒன்று தனியாக ஒன்று ஸ்பெசிஃபையாக இல்லை, எப்போவுமே மழையாக தான் இருக்குது. இந்த டைம்லாம் ரொம்ப மழையாக இருக்கிற டைமில் வந்து நீங்கள் பயிர் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இப்போது நம்ம அதுதாங்க ரொம்ப மழையாக இருக்கிற டைமு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து வாரத்துக்கு 2 ஸ்ப்ரே ஷெட்யூல், அதாவது ஒரு ஜீவாமிர்தமோ இல்லை ஒரு பூச்சி விரட்டியோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வைங்களேன். இதுவே மழை காலத்தில் என்ன ஆகும்னா அது வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சாயில் ரன் ஆஃப்னு ஒன்று இருக்குங்க. சாயில் நிறைய வெளியே போயிடும். ஆனால் இப்போ இயற்கை முறையில் பார்க்கும்போது தான் நம்மளுக்கே தெரியுது சாயில் அவ்வளோ இறங்குறது இல்லை. சாயில் எரோஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதனாலேயே நம்ம வந்து கொடுக்குற நியூட்ரியன்ஸை உள்ளேயே தக்க வச்சுக்கிறது பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு 2 days ஒன்ஸுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுக்குற மாதிரி ஆயிருங்க ரொம்ப மழை வர காலத்தில் மட்டும். இப்போ மழை வரும்போது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி சாயில் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ இப்போ எங்கள் தோட்டத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் எட்ஜ் பவுண்ட்ரியில் ஒரு 1.5 அடி 2 அடி காவாய்ங்க இருக்குங்க. ஸோ அந்த காவாயெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபீல்டில் கீழே ஒரு போர்ஷனில் போய் அங்கே ஒரு குழியில் தான் அந்த மண் எல்லாம் சேருங்க. ஸோ நான் வந்து என் தோட்டத்துலேருந்து ஒரு கைப்பிடி மண்ணு கூட வெளியே போகும். திரும்ப அதை மழை நின்னோடனே அந்த மண்ணெல்லாம் எடுத்து மேலே திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் ரெகுலராக பண்ணுவீங்க? இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுறாங்க. ஓகே, வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதுங்கண்ணா? போதுங்க. ஓகே ஓகே. ஏன்னா நம்ம வந்து அந்த பிட்டு ஃபில் ஆகி சாயில் அங்கே உள்ளேயே நிற்கணுங்க. ஸோ அந்த சாயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டாப் சாயில் நம்ம கொடுத்துருக்குற அந்த நியூட்ரிஷன்ஸு அது எல்லாமே தான் அதில் வரும். ஸோ அது எல்லாமே அங்கே கீழே போய் இது பண்ணும்போது நம்ம திருப்பி எடுத்து அதை நம்ம இதுக்குள்ளேயே போடணுங்க. ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னோடய லேண்டை கன்வெர்ட் பண்ணதுக்கும் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது சாயில் எரோஷனாகவும் கூட சொல்லிக்கலாம். ஏன்னா பழைய கெமிக்கல்ஸ் எல்லாமே அந்த இதில் வாஷ் அவுட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போடும்போது இந்த மாதிரி ஒரு சிஸ்டமுக்கு வந்ததுனால நம்மளுக்கு இப்போ நியூட்ரியண்ட்டும் உள்ளேயே தக்க வச்சுக்க முடியுது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ்ஸுங்க. ஏன்னா நம்ம சாயிலில் வந்து இயற்கை முறையில் உள்ளேயே வச்சுட்டு இருந்தால் மட்டுமே தான் நம்ம வந்து சாயில் வந்து பில்டு பண்ணுறோங்க அதனோட ஹெல்த்தை. ஸோ அது வந்து பில்ட் ஆகும், பெனிஃபிட்ஸ் வரும். ஓகே. ஆனால் இப்போ நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ரொம்ப மழை பெஞ்சு நம்ம விவசாயம் பண்ணியிருக்கிறதெல்லாம் அழியிற அளவுக்குலாம் ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். போன வருஷம் கூட மலை சரிவுலாம் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு ஊட்டிக்கெலாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லி நியூஸ்லேயே போட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க? நம்ம இதில் டேமேஜ் இல்லை? ஸோ அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எனக்கு ஒரு டேமேஜுமே இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மண்ணில் வந்து மண்புழுவுங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஸோ மண்புழுங்க மண்ணுக்கடியில் போகும்போதே அந்த டனல் உருவாக்கும். அந்த டனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேர் நல்லா இறங்கி நல்ல தண்ணி ஓட்டத்துக்கு கேப் தண்ணி உறிஞ்சிடும், வேரும் நல்லா இறங்கி வேரும் நல்லா இறங்கணும். தண்ணி வந்து பெர்குலேஷன் இருக்கும், அதாவது நிலத்தடிக்கு போய் சேரும், மண்ணை உடச்சி விடாது. இதுவே கெமிக்கல் காட்டிலையோ இல்லை வேற இதுலையோ பார்த்தீங்கன்னா தான் நிலச்சரிவெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அது வந்து மண்புழுவே இல்லாத ஒரு காரணத்தினால அந்த இடம் இடிஞ்சு உழுகுங்க. ஸோ இந்த நுண்ணுயிருங்க ப்ளஸ் மண்புழு நம்ம இதில் இருக்கிறதுனால எனக்கு அது அவ்வளோ பாதிப்பாக தெரியல. அண்ட் ப்ளஸ் நம்ம கிராப்ஸுமே ஓரளவுக்கு நல்லா தாக்கு பிடிச்சிட்டாங்க அந்த டைமில். இப்போ ஃப்ராஸ்ட் பனி டைம்லலாம் நிறைய இடத்துல பயிருங்க அடி வாங்குச்சு. ஆனால் நம்ம ஃபீல்டில் அடியை விழுகலைங்க. அப்போ ஏன்னு அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கும் போது தான் நம்ம மண்ணில் இருக்கிற நுண்ணுயிருக்க வந்து எப்படி ஒரு கிராப்பை ஒரு செடியை வந்து பாதுகாக்கணுன்றத
அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விவசாயியாக ஒரு 5% வேலை செய்கிறோங்க, மீதி 95% நம்ம மண்ணில் இருக்கிற நுண்ணுயிருங்க, மண்புழுங்க, இவங்க தான் நம்மளுக்கு மீதி இருக்கிற 95% கொடுக்குது. இது எந்த முறை விவசாயமாக இருந்தாலும் இதுதான் நடக்குதுங்க. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடாப்டேஷனில் பொறுத்து தான் நம்மளோட இது. ஆனால் இப்போ நீங்கள் எல்லா டைம்லையுமே இந்த மழை இந்த மாதிரி டைம் இதை பயன்படுத்தி தான் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறீங்களா, இல்லை இதுக்கு தண்ணிக்கு நீங்கள் வேறு என்னெல்லாம் பண்ணுறீங்களா நம்ம இடத்துக்கு, நம்ம விவசாய பூமிக்கு? இப்போ நான் இரிகேஷன் யூஸ் பண்ணுறேங்க. ஸோ இரிகேஷன் கிணறு இங்கே கொஞ்சம் பின்னாடி இருக்கு. ஸோ அந்த கிணறுலேருந்து நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போய் தான் போடணும். மைக்ரோவில் ஸ்ப்ரே இது பண்ணிக்க வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. இப்போ கிணறுங்கிறது நம்ம சொந்த கிணறுங்களா இல்லை நம்ம சொந்த கிணறு? ஓகே. அடுத்து வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு நிலத்துலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோம், மிஷின்லாம் யூஸ் பண்ணுறோமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஸோ இப்போதைக்கு நாங்கள் மிஷின்ஸ் யூஸ் பண்ணலைங்க, நாங்கள் எல்லாமே மேனுவலாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம சோயிங்குக்கு சில மிஷின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கேரட்ஸு இதெல்லாம் சோ பண்ணுறதுக்கு மிஷின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் அதாவது நிறையா சோயிங் மிஷின்ஸு, ஹார்வெஸ்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டெரெயினுக்கு அந்த மாதிரியான ஒரு எக்ஸாக்ட் ஒரு பெனிஃபிட் உள்ள மிஷின்ஸ் வந்து இன்னும் வரலைங்க. இப்போ பார்த்திங்கன்னா கேரட் சோயிங்குக்கெல்லாம் மிஷின்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஆனால் அதே மாதிரி நம்ம கிழங்கு போடுறதுக்கோ சரி, எடுக்கிறதுக்கோ, பூண்டுக்கு, பீன்ஸுக்கு இந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் குறைவாக தாங்க மிஷினரிஸ் இதில் இருக்குது. ஆனால் அதுலேயும் சில பேர் வந்து இப்போ R&D பண்ணிவிட்டு நம்ம அதை கொண்டு வரதுக்கும் முயற்சி பண்ணிட்டுருக்கோம். ஆனால் இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி பயிர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது இன்னைக்கு கூட வந்து அது பறிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதை எப்படி பயிர் பண்ணுறோம், அதனுடைய சத்துக்கள் என்னென்னலாம் இருக்குது, அது எப்படி நம்ம வந்து விற்பனைக்கு கொண்டு போகிறோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இன்னைக்கு பார்த்த செடிங்கெல்லாம் டிசம்பர் மாதம் போட்டதுங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நாங்கள் வந்து நாத்தாவே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தோம். நாத்தா எடுத்துகிட்டு வந்து அதை இப்போ பெட்டு இது பண்ணி மேலே மல்ச்சிங் ஷீட் போட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வெர்மி கம்போஸ்ட்டு, அப்புறம் நம்ம சாயிலுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸு, அது எல்லாமே ஜீவாமிர்தம், இது எல்லாத்தையும் அந்த மண்புழு உரத்தோட கலந்து அதை வந்து நம்ம பெட்டிலேயே ஃபில் பண்ணி அந்த மாதிரி ஒரு லேயராக ஃபில் பண்ணி வச்சு அப்புறம் சோயிங் பண்ணுவாங்க. ஒரு அடிக்கு ஒரு அடி என்ற மாதிரி செடியை சோயிங் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 45 days வரைக்கும் நம்ம வாட்டரிங் ட்ரிப்பு மூலியமாகவும் இது ஓவர் இரிகேஷன் மூலியமாகவும் கொடுத்து அதை வந்து இது பண்ணோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 45th டேலேருந்து நம்மளுக்கு ஃப்ரூட்டிங் எல்லாம் கொஞ்சம் செடி உயிர் பிடிச்சி நல்லா இதாகும். ஒரு 50-60 டேஸில் நம்மளுக்கு பழம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இனிஷியலில் கொஞ்சம் கம்மியாக குவான்டிட்டிஸ் வரும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்படியே பிக்கப் ஆகி செட் ஆச்சுங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பூச்சிக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபேரமோன் ட்ராப்ஸு ப்ளஸ்ஸு வேப்ப எண்ணெய். அண்ட் அதுவும் போக வந்து நம்மளுக்கு சில மைட்ஸு இதையெல்லாம் தான் சொல்லுவாங்க ஆர்கானிக் ஸ்ட்ராபெரியில் தடுக்கவே முடியாது, பண்ணவே முடியாதுன்னு. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து வேப்ப எண்ணெய், பூங்காம் எண்ணெய் இந்த மாதிரியான செடிகளோட எக்ஸ்ட்ராக்ட்ஸை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் லூப் எண்ணெய் இதெல்லாம் பண்ணி அதில் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோங்க. ஸோ அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வேர்மி கம்போஸ்ட், அதாவது மண்புழு உரத்துலேயே பயிரிடும்போதே அதுக்கு உண்டான கல்ச்சர் அத்தனையுமே போட்டு நம்ம அதில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம எல்லா சொன்ன மாதிரி நம்ம ஒரு கிராப்க்கு ஒரு ஷெட்யூல் வச்சுருக்குறோன்னா அதுக்கேற்ற மாதிரி ரூட் சத்து ஃபஸ்ட்டு, அப்புறம் ஸ்டெம்மு, இலை, அப்புறம் ஃப்ளவரு, அப்புறம் பழம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டேஜஸாக செட் பண்ணி அதுக்கு உண்டானது எல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ பழம் செட் ஆகிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பழ கரைசல் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்போது பொட்டாசியம் சத்துக்கு கரெக்டாக இறங்கும். அண்ட் ப்ளஸ்ஸு நம்மளுக்கு ஃப்ளேவரு, டேஸ்ட்டு இதெல்லாமே நல்லாவே கிடைக்கும். இப்போ அதை வந்து எப்படி ஸ்ப்ரே பண்ணுறீங்களா, இல்லை இந்த ஸ்ப்ரிங்க்லர் மூலமாக? ட்ரிப்பு மூலமாகவும் கொடுக்குறோங்க, ஸ்ப்ரேவும் பண்ணுறாங்க. ஓகே, மேலேயும் ஸ்ப்ரேவும் பண்ணலாம். ஸ்ப்ரேவும் பண்ணலாம், ட்ரிப்பு மூலியமாகவும். இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுனால என்ன லாபம், அதில் நல்லாயிருக்கும் இல்லை மண்ணில் வந்து வேருக்கு கொடுக்கும்போது? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்ப்ரேஸ் வந்து இப்போ ஜீவாமிர்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாயிலில் தான் கொடுக்கணுங்க. அதுவே நம்மளுக்கு பஞ்சகாவியம் பார்த்தீங்கன்னா இலையில கொடுக்கணுங்க. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிஸை நம்ம பிரித்து வச்சுட்டு அதுக்கு தேவையானதை அந்தந்த இதில் நம்ம கொடுத்து இது பண்ணிக்கிறோம். ஆனால்
இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன டப்பால தான் போட்டு நீங்கள் பேக் பண்ணுறீங்க. ஒரு பாக்ஸ் வந்து நீங்கள் என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்கண்ணா? ஸோ ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200 வரைக்குமே போதும். 200 250 வரைக்குமே போகும். இப்போ நம்ம ஸோ நாட்டு அது வந்து மருந்து கிரேடிங்கை பொறுத்து தாங்க. ஸோ அதில் எந்தெந்த கிரேடிங்குக்கு என்னென்ன ப்ரைஸ்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ அது வந்து ஒரு 150லேருந்து 250 வரைக்குமே ப்ரைஸிங் வேரி ஆகும். ஆனால் இப்போ இந்த கெமிக்கல் பயன்படுத்துகிறவங்களுக்கும் இப்போ நீங்கள் இயற்கை முறையில் பண்ணுறதுக்கும் ரேட்டு வித்தியாசம் வருங்களா எப்படின்னா? ரேட்டு நம்மளுக்கு கூடுதலாகவே நிறைய கஸ்டமர்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளது ரேட்டு கொஞ்சம் நல்லா இதாகுதுங்க. ஸோ அதனால நம்மளுக்கு ரேட்டு வந்து கூடுதலாகவே கொடுத்துட்றாங்க. அண்ட் ப்ளஸ் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ், அதாவது டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்றது வந்து நம்மளோட மெயின் சர்டிஃபிகேட். அதாவது ஒரு ஆர்கானிக் ஃபார்மர்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் கேட்குறது சர்டிஃபிகேட் தாங்க. ஆனால் ஒரு கெமிக்கல் ஃபார்மரை யாரும் சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க. அதுதான் நம்மளோட மெயின் மிஸ்டேக்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் இதில் நம்மளோட காயோட டேஸ்ட் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட். அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது இயற்கை முறையில் வளர்ந்துருக்கா இல்லையான்றது. ஸோ அதுலேருந்து நம்ம இது பண்ணிக்கலாங்க. ஓகே. ஆனால் இப்போ நம்ம விற்பனை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக மொத்தமாக ஒரே வியாபாரிக்கு சேல்ஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் நீங்களே சேல்ஸ் பண்ணுறீங்க? நாங்கள் கஸ்டமர்ஸுக்கு டைரெக்டாக கொடுத்துட்ருக்கோங்க. அது போக எக்ஸஸ் வரும்போது நம்ம இங்கே இருக்கிற வியாபாரிங்களுக்கு சிஸ்டத்துக்கு நாங்கள் இது பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் மக்களுக்கு நேரடியாக கொடுக்கும்போது மார்க்கெட்டில் கொடுக்குற மாதிரி எளிமையாக இருக்குது இல்லைங்களா? அதை எப்படி நான் மேனேஜ் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் நேரடியாக போய் மக்களுக்கு கொடுக்கும்போது மார்க்கெட்டில் ஒரே இடத்துல நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கும் மக்களுக்கு போய் டேரெக்டாக நீங்கள் கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? கொஞ்சம் சிரமமான இருக்குது இல்லைங்களா? விற்பனை வாய்ப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நேராக கொடுக்குறது? அது ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுங்க. ஆனால் போக போக நிறைய மக்கள் அதை வாங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பலனாக அடைஞ்சிச்சுங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ அந்த பயிரை நான் விதைக்கிறேன்னா எனக்கு அப்போவே அது எந்த ரேட்டுக்கு விற்கிறேன்றது எனக்கு தெரியும். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஆச்சு. இனிஷியலில் ஸ்டார்டிங்கில் போகும்போது இப்போ ஆர்கானிக்குன்னு சொல்லி விற்கிறோன்னா நிறைய இடத்துல நிறைய பேர் ஆர்கானிக்குன்னு பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அது வந்து எப்படி அதை வந்து நம்மளோட ப்ராடக்டை நம்ம எப்படி இது பண்ண முடியுன்றதை பார்த்தீங்கன்னா நாங்கள் கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு சொல்லித்தரது ஒரு ஆர்கானிக் பொருளை எப்படி நீங்கள் இயற்கை முறையில் விளைஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம கேரட் எடுக்கிறோம். கேரட்டில் வந்து ஒரு 50 கேரட் இருந்துச்சுன்னா 50 கேரட்டுமே வித்தியாசமாக தாங்க இருக்கும். ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் இயற்கை. இப்போ காட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ மரம் செடி கொடிங்க இருக்கும். ஆனால் ஒரே மாதிரி 2 செடிங்களை நீங்கள் பார்த்துருங்க, வாய்ப்பே இல்லை. ஏன்னா இயற்கைன்றது அதுதாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு அந்த ஒரு சிம்பிள் இதை உணர வச்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் நைட்ரேட் டெஸ்டிங் மிஷின்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் வந்து நம்மளுக்கு இந்த நைட்ரேட் தான் நம்ம உடம்புக்குள்ளே போய் புற்றுநோயை உண்டாக்குங்க. ஸோ அந்த மிஷின் வச்சு நாங்கள் நைட்ரேட் டெஸ்டிங் பண்ணி கிராப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை நாங்கள் செக் பண்ணி நம்ம கஸ்டமர்ஸ் முன்னாடியே அதெல்லாம் பண்ணி கொடுத்து இது பண்ணோங்க. ஆனால் ஒரு தடவை கஸ்டமர் நம்மக்கிட்ட காயை எடுத்தாங்கன்னா அவங்க திருப்பி போனதா இது வரைக்கும் இதே ஒரு கஸ்டமரும் விட்டு போனதில்லை. ஏன்னா நம்ம கொடுக்குற காயோட டேஸ்ட்டுங்களை சாப்பிட்டு நிறைய பேர் வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்கிறது, உங்ககிட்ட சாப்பிட்ட பிறகு இந்த காயை வெளியே சாப்பிட முடியறதில்ல, ஏன்னா எனக்கு அந்த டேஸ்ட்டோட ஒரிஜினாலிட்டியே இப்போதான் தெரியுது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து க்ளீனாக அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ப்ராசஸிங்கு வந்து இதுதாங்க. ஸோ நம்ம இனிஷியலில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம மக்கள்கிட்ட இயற்கையாக எப்படி இதை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டோன்னா அவங்களுக்கே அதில் கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுக்கப்புறம் எடுப்பாங்க, வாங்குவாங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி கஷ்டமாக இருந்துச்சுங்க மக்கள்கிட்ட போய் இதை விற்கிறதுக்கு. ஆனால் கோவிடுக்கு அப்புறம் இம்யூனிட்டின்ற ஒரு வார்த்தை எல்லா நியூஸ் பேப்பரு எல்லா இதுலேயும் பேச ஆரம்பிச்சதுனால எல்லாரும் அது எங்கே கிடைக்கும்னு தேடுறாங்க. அது உணவுல தான் கிடைக்கும்னு அவங்களுக்கு புரிஞ்ச பிறகு இன்னைக்கு உணவை தேடி வந்துட்டு அதை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு இப்போ சுலபமாகவே போச்சுங்க. ஆனால் இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ வரைக்கும் நமக்கு கிடைக்குங்கண்ணா? இப்போ நம்மளுக்கு ஒரு 2 நாளைக்கு 70 கிலோஸ் 80 கிலோஸ் கிடைக்கும். 2 நாளைக்கு ஒரு தடவை எடுப்பீங்கண்ணா? அது பீக் சீசனு. ஓகே. ஸ்டார்டிங் சீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 கிலோ அந்த மாதிரி கிடைக்குங்க. அதுக்கப்புறம் இந்த 80 தொட்ட பிறகு ஒரு 60-70 ஆகும். அது ஒரு பெல் கர்வ் மாதிரி இப்படி மேலே பீக் ஆகும், கொஞ்சம் டவுன் ஆகும், திருப்பி செடியை ரிகவர் பண்ணோன்னே ஏறும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸில் போயிட்டுருக்கோம். ஓகே. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த 6 மாதத்துலேயே நாங்கள் ஒரு 1.5 டன் எடுத்து விற்பனை பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் விற்பனை பண்ணுறது வந்து நேரடியாக மக்களுக்கு கொடுக்குறீங்க. இது நீங்கள் ஆன்லைன்லேயும் சேல்ஸ் பண்ணுறீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லைங்களா? ஆன்லைனில் இது வரைக்கும் பண்ணலைங்க. ஏன்னா ஆன்லைனில் மறுபடியும் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் இதெல்லாம் நிறையா இருக்குது.
ஸோ அது வந்து நம்ம டைரெக்டாக ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்கறதுனால இது பண்ணுறோம். அண்ட் ப்ளஸ் நாங்கள் வந்து ஒரு தனி ஃபார்மர் இல்லை, நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸு ஒரு 4-5 பேர் சேர்ந்து செய்கிறோங்க. ஸோ அதனால எல்லாரோட பயிரும் என்னென்ன பயிருங்க இருக்கோ நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு இதில் கலெக்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் டெலிவர் பண்ணுறோங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் விளையிற காய்கறிகளை நீங்கள் பச்சையாக சாப்பிட்ருக்கீங்களா? அதனுடைய அனுபவம் சொல்லுங்கன்னா, உங்களுக்கு இங்கே இயற்கையாக பண்ணுறதுனால பச்சையாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது இல்லைங்களா? நீங்கள் எதெல்லாம் பச்சையாக நான் வந்து சாப்பிட்ருக்கீங்க? பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மண்ணை வந்து சும்மா லேசாக தட்டி விட்டு அதை கழுவாமல் கூட சாப்பிடுவாங்க. ஓகே. ஏன்னா அப்படி சாப்பிடும்போது நம்மளுக்கு அதனோட ஒரிஜினாலிட்டி தெரியும். அண்ட் ப்ளஸ்ஸு நம்ம காயோட தன்மை வந்து இப்போது என்ன காயாக இருந்தாலுமே நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணாலே அதில் கொஞ்சம் இது போயிருங்க, டெக்ஸ்டரு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆகும் தண்ணி அதிகமாக படும்போது. ஸோ நம்ம அதை அப்படியே மண்ணில் எடுத்து சும்மா லேசாக தொடச்சி சாப்பிடும்போது அதனோட ஒரிஜினல் டேஸ்ட்டு நீங்கள் அனுபவிக்கலாம். ஓகே. ஆனால் இப்போ இயற்கை விவசாயம் ஒருத்தர் பண்ணி அவர் வந்து அதில் வந்து லாபம் எடுக்க முடியாமல் நஷ்டம் ஆகிட்டாரு அப்படின்னா அவர் என்ன தப்பு பண்ணியிருப்பாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இதில் 2 விஷயங்க. ஒன்று வந்து மார்க்கெட்டிங் தான் அவங்களோட பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். ஏன்னா இப்போ நான் இயற்கை முறையில் செஞ்சு நான் போய் மார்க்கெட்டில் போடலாங்க. ஒரு நாள் அன்னைக்கு லோடு எதுவுமே வரலன்னா எனக்கு நான் தான் ராஜா அன்னைக்கு. அதுவே நிறைய லோடு வந்துச்சுன்னா அது எல்லா ஃபார்மருக்குமே ஒரே பிரச்சனை தாங்க. ஸோ இது வந்து விவசாயத்தில்ன்னு சொல்ல முடியாது, சிஸ்டத்தில்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து மெயின் மிஸ்டேக் சிஸ்டமில் தான் இருக்குது. ஸோ அந்த சிஸ்டத்துலேருந்து வெளியே வரணும்னா நம்ம ஃபார்மர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்தா அது கண்டிப்பாக முடியுங்க. ஸோ ஃபார்மர்ஸ் ஒன்று சேர்றதுல தான் மெயினான வளர்ச்சி. அதாவது விற்பனை வாய்ப்பு எல்லாமே சேர்ந்து விற்பனையாக இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரிண்ணே, ஃபார்மருங்க ஒரு 5 பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்க செயற்கை முறையிலையோ இயற்கை முறையிலையோ செய்யலாம். ஆனால் ஒன்று சேர்ந்துட்டா அவங்க வந்து கண்டிப்பாக அதில் லாபம் அடையலாம். ஆனால் இப்போ இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எந்த பயிர் பண்ணும்போது நம்ம ஏரியாவுக்கு சூட் ஆகுங்கண்ணா? ஃபஸ்ட்டு வந்து இதை பண்ணால் நல்லா வருமா வராதான்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? எந்த பயிர் பண்ணால் நல்லா வருமா வராதான்னு தெரிஞ்சுக்க முடியும்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இந்த கிரீன் மணியாருங்க. அந்த பல தானியங்களை போட்டு நீங்கள் மண்ணை உளுந்தெடுக்கணும். அதை உளுந்தெடுத்த பிறகு உங்களுக்கு அந்த சீசனாலிட்டிக்கு அந்த டைமுக்கு அந்த நேரத்துக்கு என்ன கிராப்பு உங்கள் இதில் கிடைக்குதோ அதை நீங்கள் பயிரிடலாம். அதோட தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பர்டிகுலர் விதை உங்களுக்கு இயற்கை முறையில், அதாவது நிறைய ஃபார்மர் நானே விதை வச்சிருக்கிறேன் அப்படின்னலாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி விதைங்களை கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக இது அந்த விதையை நீங்கள் சூஸ் பண்ணி போட்டாலே போதுங்க, நல்லா வரும். ஓகே. ஸோ ஓப்பன் பாலினேட்டட் சீட்ஸ், சொந்தமான விதைகள், இயற்கை முறையில் வளர்ந்த விதைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கனாலே உங்களுக்கு பலன் நிறைய கிடைக்கும். ஓகே. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்கள்கிட்ட பேசுனதில் நிறைய அனுபவங்களை நானே கற்றுக்கிற வேண்டியது இருந்துச்சு. மக்களும் அதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி.